இன்றைக்கி நம்ம வடைகறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நிறையா பேர் வடையை பொரித்து உதுத்து போடுவாங்க, இல்லைனா வேக வச்சு போடுவாங்க. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம். இதுக்கு நான் 50 கிராம் கடலைப்பருப்பை 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதில் காஞ்ச மிளகாவும் சேர்த்து ஊற வச்சுருந்தேன். காஞ்ச மிளகா, சோம்பு சேர்த்து ஃபர்ஸ்ட்டு நான் அரைச்சிக்கிறேன் மிக்சியில். அதுக்கப்புறம் ஊறின கடலைப்பருப்பையும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்ச கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒட்டும். கரண்டியில் ஸ்க்ராப் பண்ணி வதக்குனிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் இந்த மாதிரி உதிரியாக வந்துடும். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில், என்கிட்ட கீ இல்லாதனால நான் பட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட கீ இருந்துச்சுன்னா கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை நான் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கணும். நம்ம இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா பவுடரை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச கடலைப்பருப்பை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு இறக்குனிங்கன்னா வடைகறி ரெடி. கார்னிஷுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி சுட சுட இட்லியோட சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.